மழை முடிந்த பின் பாதிப்புகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் அமைச்சர் திருமுருகன் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். ஐயா வணக்கம். தற்போது எந்த அளவுக்கு இந்த மழை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அவர்களுக்கு ஏதோ நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படுங்களா? காரைக்கால் மாவட்டமானது இந்த விவசாயம் முக்கியமான ஒரு இடமா கருதப்படுது. இங்கே சம்பா சாகுபடி 3680 ஹெக்டர் விளைநிலங்களில் சம்பா சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி தாளடி பயிர் 700 சொச்சம் ஹெக்டர் பயிரிட்டிருக்காங்க. கடந்த ஒரு 4 நாளாக தொடர்ச்சியாக மழை பொழிவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால இங்கே இருக்கிற விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே புகார்கள் வந்த வண்ணம் இருக்குது. பயிர்கள் முழுகிட்டதாகவும் அதனால் இழப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அது சம்பந்தமாக அது தொடர்பாக இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்திலேருந்து விவசாயத்துறை இயக்குனர் சார் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அதுமாரி இங்கே இருக்கிற விவசாயத்துறை துணை இயக்குனர் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஐஎன்டிபிஹெச்சுடைய சார் மற்ற துறை அதிகாரிகள்லாம் ஆய்வு செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து காரைக்கால் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலுமே இந்த சேதங்கள் சம்பந்தமாகவும் எந்த அளவில் மழை நீரால் பாதிக்கப்பட்டிருங்கிறத ஒரு ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அந்த விதத்தில் தற்சமயம் பெரிய அளவில் பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் பயிரிட்டிருக்கிற பயிர் மொழி இருக்கிற நிலையை பார்க்க முடியுது. ஒரு 4 நாள் இல்லை ஒரு வாரம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் தாக்கு பிடிக்கிற நிலையில் தான் இருக்குது. மழை ஒரு ஒரு 3 நாளில் விட்டுடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் பொதுப்பணித்துறை மூலமாக இந்த தண்ணியெல்லாம் வடி வைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் துரிதமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அறிவுறுத்தியிருக்கோம். அந்த விதத்தில் இந்த பாதிப்பு வராத அளவுக்கு நாம் பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். அதேமாதிரி இப்போ புதுச்சேரி அரசு நம்முடைய விவசாயத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு போதிய உதவிகளும் சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்கோம். இங்கே இருக்கிற விவசாயிகள் பயிரிட்டாலே அவங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 5000 ரூபா வீதம் நம்ம ஊக்கத்தொகையாக கொடுக்குறோம். அதேமாதிரி ஆயுதராளர்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறோம். அதுமாரி இன்சூரன்ஸ் அவங்களே போடுறதுக்கு பதிலாக அரசாங்கமே எடுத்து போடுது. இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக புதுச்சேரி அரசு நாங்கள் செயல்பட்டுருக்கோம். விவசாயிகள் எந்த விதத்துலையுமே எதுக்குமே அச்சப்பட வேண்டாம், அந்த தைரியத்தை விட வேண்டாம், ஒரு நம்பிக்கை விட வேண்டாம். விவசாயங்கிறது நமக்கான முக்கியமான ஒரு விதமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் எந்த விதத்திலையும் பயப்பட வேணாம். ஆனால் அவங்க அரசாங்கம் உங்களுக்கு துணையாக இருப்போங்கிற நேரத்தை வச்சுக்கொண்டு எந்த விதத்தையும் நீங்கள் பயப்பட வேணாம்.